வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாத பலன்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால மே மாதம், ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். துலாம் ராசி, உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மனப்பாங்கு, முயற்சிகள். 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு, தெய்வ கடாட்சம், பெரியவர்களுடைய ஆசைகள், எப்படியோ அதிர்ஷ்டம் கதவை தட்டும். இது ரெண்டும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அமையிறது. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். நன்மையா? மிகப்பெரிய நன்மை. 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம்னு சொல்கிறோம். லாபஸ்தானத்தில் சூரியனும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அது வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கார். அதுவே நன்மை தான். சூரியன் என்ன செய்கிறார்? 11ஆம் வீட்டுக்கு வரார். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அங்கேயே தான் இருக்கார். அப்போ 2 குடையவனும் 11 குடையவனும் சேரும் பொழுது பெரிய அளவு ஃபினான்ஷியல் சக்ஸஸ், தன வரவு மிக சிறப்பு. அதே போல் வீடு வாங்கிறது, நிலம் வாங்குவது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நெடுநாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையவிருக்கிறது. எல்லா தரப்பினருக்குமே துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.